அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5 திருக்குறள் பகுதிக்கான வினாவிடைகளை பார்க்கலாம். அதாவது கற்பவை கற்றபின் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் புது கவிதையும் குறளையும் ஒப்பிட்டு பேசுக. அதாவது புது கவிதை நம்மளுக்கு ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க, குறள் கொடுத்துருக்காங்க. அந்த கவிதையை பொறுத்து நம்மளுக்கு குறள் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஒப்பிட்டு பேச சொல்கிறாங்க. அந்த புது கவிதையையும் இந்த குறள், இங்கே ஒரு குறள் கொடுத்துருக்காங்க, இந்த குறளையும் ஒப்பிட்டு பேச சொல்கிறாங்க. இது எப்படி பேசலாம் அப்படிங்கிறத விடையை பார்க்கலாம். முதல்ல நம்ம புதுக்கவிதையின் விளக்கம். இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, நேர்மையாக உழைக்கும் காய்கறி வியாபாரியின் எண்ணத்தை இப்பாடல் தெளிவாக்குகிறது. காய்கறி வாங்கியவர் கவனக்குறைவால் 2000 ரூபாயை கொடுத்து விட்டார். அதனால் தள்ளுவண்டிக்காரரின் மனம் பதைபதைத்தது. அவர் கொடுத்த 2000 ரூபாயை தாமே எடுத்து சென்றால் பாவம் என்று எண்ணினார். அவர் கொடுத்த பணம் அவருக்கே உரியது. திருப்பி கொடுப்பதை நலம் என்று கொடுத்து விடுகிறார் தள்ளுவண்டிக்காரர். இதுதான் புது கவிதையோட விளக்கம். இது குறள் விளக்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். குறள் விளக்கம் பாருங்கள். குறளோட விளக்கம் என்ன அப்படின்னா, மற்றவர்களிடம் இரக்கமும் அன்பும் இல்லாமல் சேர்க்கும் பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிட வேண்டும். தான் உழைக்காமல் அடுத்தவர் சேர்த்த பொருளை எடுக்க நினைப்பது தீமையான செயலாகும்னு இருக்குது. இந்த இக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக தள்ளுவண்டிக்காரனின் செயல் அமைகிறது. உழைத்தவரின் செல்வம் உழைத்தவருக்கே செல்வது நலம் என்பதை உணர்ந்த தள்ளுவண்டிக்காரர் வள்ளுவர் வாக்கிற்கேற்ப வாழ்ந்து காட்டினார். இந்த மாதிரி புது கவிதையும் இந்த குறளையும் ஒப்பிட்டு பார்த்தது இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், குருவினா பகுதியில் 4 கேள்விகள் கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி பாருங்கள், கரப்பிடும்பை இல்லார் இத்தொடரின் பொருள் கூறுகன்னு சொல்லியிருக்காங்க. இதோட பொருளை பார்க்கலாம். பொருள் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. முதல் குருவினாவுக்கான விடை கரப்பிடும்பை இல்லார் அப்படின்னா என்னென்னா, என்ற இத்தொடரின் பொருள் தம்மிடமுள்ள பொருளை மறைத்து வைக்காத நல்லவர் என்பதாகும். இதுதான் இதற்கான விடை. அடுத்து இரண்டாவது, தஞ்சம் எளியர் பகைக்கு இவ்வடிக்குரிய அசைகளையும் வாய்ப்பாடுகளையும் எழுதுகன்றிருக்கு. இப்போ எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முதல்ல தஞ்சம் எளியர் பகைக்கு இந்த மாதிரி நம்ம அட்டவணை போட்டுக்கலாம். இங்கே அசை, இங்கே வாய்ப்பாடு எழுதிக்கலாம். சீர் தஞ்சம் எப்படி பிரிக்கிறதுன்னு பாருங்கள். சீர் நம்ம பிரிச்சுக்கிறோம். அடுத்து அசை, என்ன அசை வந்திருக்குன்னு பார்க்கணும். இது நேர் நேர். நேர் நேர்னா என்னன்னா, அதில் வாய்ப்பாடு தேமா. நிறைநேர் புளிமா. நிறைபுங்கிறது பிறப்பு. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து மூன்றாவது கேள்வி, வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருபவரின் தன்மானத்தை எள்ளி நகையாடுவது குறித்து குறளின் கருத்து என்ன? இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருபவரை எள்ளி நகையாமல் பொருளை கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுப்பதால் இறப்பவரின் உள்ளம் மகிழ்ச்சியில் பொங்கும். நகையாடினால் உள்ளம் வறுமை கொள்ளும் துன்பமடையும். இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து நான்காவது குருவினா பாருங்கள், பின் வருவனவற்றுள் கூறான ஆயுதம் எது என்று சென்னா போதர் கூறுகிறார். ஏன் என்பதை எழுதுக. இதில் பாருங்கள், பெரிய கத்தி, இரும்பு ஈட்டி, உழைத்ததால் கிடைத்த ஊதியம், வில்லும் அம்புன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது கூறான ஆயுதம்னு நம்ம சென்னா போதர் சொல்கிறாரு அப்படிங்கிறத எழுதணும். ஏன் அப்படிங்கிறது எழுதணும். இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது கூறான ஆயுதம் என்னன்னா, உழைத்ததால் கிடைத்த ஊதியம்தான். அது காரணம் எழுதணும். காரணம் ஒருவரின் பகையை வெல்லும் கூர்மையான ஆயுதம் உழைத்து சேர்த்த பொருள்களாகும். உழைத்து சேர்த்த செல்வம் வலிமையானது, மனதிற்கு வலிமையை தருவது. எனவே அதனை கூர்மையான ஆயுதம் என்று சென்னா போதர் கூறுகிறார். இது 4வது கேள்விக்கான விடை. அடுத்து சிறுவினால வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள் நமக்கும் பொருந்துவதை குறள் வழி விளக்குகன்றிருக்கு. இதற்கான விடையை பார்க்கலாம். முதல்ல அறிவினை அமைச்சுன்னு போட்டுட்டு, தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, தொழிற்கு ஏற்ற காலம், செயலின் தன்மை, செய்யும் முறை ஆகிய 4னையும் அறிந்து அரிய செயலை செய்பவரே அமைச்சர் ஆவார். அடுத்து அமைச்சரின் சிறப்பு, மன வலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி ஆகிய 5ம் சிறப்பாக அமைந்தவரே அமைச்சராவார். சூழ்ச்சி நிற்கா, இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடைய அமைச்சர்களுக்கு முன் எந்த சூழ்ச்சிகளும் நிற்க முடியாது. வரும் சூழ்ச்சிகளை தனது நுண்ணறிவாலே அகற்றி விடுவான். இவற்றை கொண்டிருந்தாலும் உலக இயற்கை அறிந்து செயல்பட வேண்டும் என்பது நமக்கும் பொருந்தும்.
எதனை செய்ய வேண்டுமானாலும் இயற்கை நுண்ணறிவும் நூலறிவும் உலகியல் அறிவும் விடாமுயற்சியும் மன வலிமையும் வேண்டும். இவற்றை உடையவன் நல்ல தலைவனாகலாம், பொறுப்புள்ள மாமனிதராகலாம். இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். இக்குறளில் வஞ்ச புகழ்ச்சி அணி இடம்பெற்றுள்ளதை விளக்குக. இதற்கான விடை பக்க எண் 119 இருக்குது, பார்க்கலாம். அதாவது இந்த குறளுக்குரிய அணி எதுனா வஞ்ச புகழ்ச்சி அணி. ஒரு செய்யுளில் ஒன்றை புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதுமாக வருவது வஞ்ச புகழ்ச்சி அணியாகும். அணி பொருத்தம்: தேவர்கள் தாம் விரும்பும் மேலான செயல்களை செய்தல் போல கயவர்களும் தாம் விரும்பும் கீழ்மையான செயல்களையே செய்வர். இக்குறளில் தேவருக்கு நிகராக கயவரை புகழ்ந்து கூறி பின் பழித்து கூறுவதால் இது வஞ்ச புகழ்ச்சி அணியாகும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். இல்லை இன்னொரு விடை கொடுக்குறேன் பாருங்கள். அதாவது இலக்கணம் எழுதிக்கலாம். என்னன்னா இந்த மாதிரி வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னா என்னென்னு எழுதிட்டு, எடுத்துக்காட்டு இந்த குறளை எழுதிட்டு இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணி வஞ்ச புகழ்ச்சி அணி ஆகும்னு கூட நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். அடுத்து இதோட கருத்து எழுதிட்டு இதோட விளக்கம் இந்த மாதிரி கூட நம்ம எழுதிக்கலாம். அடுத்து நம்மளுக்கு இயல் 6 இருக்குமா. இயல் 6 இதில் இருக்கக்கூடிய 4, அதாவது உரைநடை இருக்குது, துணைப்பாடம், செய்யுள், இலக்கணம், இந்த 4 பகுதிகளுக்கான வினா விடைகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.